பார்த்தீங்கன்னா நகையோட வேல்யூ நீங்கள் நகையாக சேர்த்து வச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறது வந்து 916 இல்லைங்க 999 கோல்ட் பார். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சேமித்து வச்சிங்கனாக்கா உங்களுடைய கோல்டோட விலை ஏறும்போது ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னொன்று நீங்கள் போடுற காசுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிசிக்கலாக நீங்கள் விட்ரா பண்ணி உங்கள் கையில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பயப்படவே தேவை. நான் காசு போட்டேன்னா என் காசு எங்கன்னா காணா போயிடும், திரும்ப கிடைக்காது அப்படின்ட்டுலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஓகே. நீங்கள் சேவிங் பண்ண ஆரம்பித்தாதான் நீங்கள் இந்த ரோட் டு கயான் முந்தின கயான் பண்ண முடியும், பணக்காரவங்களாம் ஆக முடியும். சேவிங் கண்டிப்பாக பண்ணணும். சம்பளம் எடுத்தோடனே அட்லீஸ்ட் ஒரு 10%, 3000 வெள்ளி சம்பளம்னா ஒரு 300 வெள்ளி ஓகே, ஒரு 300 வெள்ளி சேவிங்க்கு ஒதுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த 300 வெள்ளியில் 100 வெள்ளி நீங்கள் வந்து கோல்ட் இஸ் ஆல்வேஸ் வேல்யூ. எஸ் த்ரூ ஓகே. நிறைய பேருக்கு வந்து அது தெரியும் கோல்டு வந்து வேல்யூ அதிகம் அப்படி சொல்லிட்டு தெரியும். பட் தென் அவங்களுக்கு அந்த கரெக்டான பிளாட்ஃபார்ம் எங்கே நம்ம வாங்கி சேவிங் பண்ணலாம் வாங்குவாங்க. எந்த கோல்டு வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா 916 கோல்டு வாங்குவாங்க. ஸோ 916 வந்து அது